ஆதவ் அர்ஜுனா 1982ஆம் ஆண்டு ஏப்ரல் 12ஆம் தேதி ராஜேந்திரன் கல்யாணி தம்பதிக்கு மகனாக பிறந்தார். விவசாய குடும்ப பின்னணியை கொண்ட ஆதவ் அர்ஜுனா ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது. இவரது சொந்த ஊர் திருச்சி. தமிழகத்தின் முதல் பெண் IPS அதிகாரியான திலகவதி தான் இவரது பெரியம்மா. மேலும் குடும்ப பிரச்சனையால் ஆதவ் அர்ஜுனாவின் தாயார் தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. அப்போது ஆதவ் அர்ஜுனாவுக்கு 5 வயது. ஒன்றும் அறியாத வயதிலேயே தாயை இழந்த ஆதவ் அர்ஜுனாவுக்கு அடைக்கலம் கொடுத்தது பெரியம்மா திலகவதி IPS தான். முதல் பெண் IPS அதிகாரியான திலகவதியின் அரவணைப்பில் வளர்ந்த ஆதவ் அர்ஜுனா எதையாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு வளர்ந்து வந்துள்ளார். 5 வயதில் தன் தாயின் தற்கொலையை பார்த்த ஆதவ் அர்ஜுனாவை தனிமை சூழ்ந்தது. அதிலிருந்து விடுபடுவதற்காக ஆதவ் கவனத்தை விளையாட்டு பக்கம் திருப்பி இருக்கிறாங்க திலகவதி. பள்ளி காலங்களிலேயே கூடைப்பந்து விளையாட்டில் ஆர்வம் கொண்ட ஆதவ் அர்ஜுனா அரசியல் அறிவியல் பாடப்பிரிவில் பட்டம் பெற்றவர். இந்திய கூடைப்பந்து அணிக்காக விளையாடிய ஆதவ் தமிழ்நாடு கூடைப்பந்து சங்கத்தின் தலைவராகவும் இருந்துள்ளார். தற்போது அவர் இந்திய கூடைப்பந்து சம்மேளனத்தின் தலைவராக உள்ளார். இந்த விளையாட்டுத்துறை மூலமாக தான் லாட்டரி மார்ட்டின் மகள் டெய்சி அறிமுகம் ஆனாங்க. அதுவே ஆதவ் அர்ஜுனாவும் டெய்சி இடையே காதலாக மாறுகிறது. அதன்படி அவங்களுக்கு 2013இல் திருமணம் நடைபெற்றுள்ளது. அப்படி மாமனார் மார்ட்டின் வழியாகவே திமுக தலைமையிடம் ஆதவ் அர்ஜுனாவுக்கு நல்ல நெருக்கம் ஏற்படுகிறது. இதையடுத்து 2011 2016 காலகட்டத்தில் ஸ்டாலினின் நமக்கு நாமே பயண திட்டத்தை செயல்படுத்தியவர்களில் இவரும் ஒருவர். 2016இல் திமுகவுடன் இணைந்து வியூக வகுப்பாளராக பணியாற்றினார் ஆதவ் அர்ஜுனா. 2019 தேர்தலில் பிரசாந்த் கிஷோருடன் இணைந்து தேர்தல் பணிகளையும் செய்துள்ளார். மேலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் மற்றும் தற்போதைய வில்லிவாக்கம் வேட்பாளர் கார்த்திக் மோகனுடன் நெருங்கிய நண்பர்களாக இருந்து வந்துள்ளார். இப்படி நாட்கள் செல்ல செல்ல திமுக தலைமையுடன் ஆதவ் அர்ஜுனாவுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து விசிகாவில் இணைந்தார். பின்னர் அங்கேயும் அரசியல் முரண்பாடு காரணமாக விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். இப்படி விளையாட்டு களத்தில் ஆட்ட நாயகனாக இருந்த ஆதவ் அர்ஜுனா தமிழக அரசியலில் முக்கிய புள்ளியாக மாறியிருக்கார். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வில்லிவாக்கம் தொகுதியில் களம் காண்கிறார்.